பிரதமர், மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் ஊழல் வழக்கில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் 3 மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் நேரத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ளது. ஒன்றிய அரசின் இந்த மசோதாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்துள்ளார். இதேபோன்று 3 மசோதாக்களையும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ளன. விசாரணை அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரும்போது பிரதமரை கைது செய்ய துணிவார்களா? ஒருபோதும் அது நடக்காது என்றும் எதிர்க்கட்சிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படும் நிலையில் புதிய மசோதாக்கள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குவதற்கான அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவதே ஒன்றிய அரசின் உண்மையான நோக்கம் என்றும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் கருப்பு சட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை புறக்கணிக்க திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் நோக்கில் அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இந்த 2 கட்சிகள் சார்பில் உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் பெயர்கள் மக்களவை சபாநாயகருக்கு வழங்கப்படாது என்றும் திரிணாமுல் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகள் தெரிவித்துள்ளன.